அங்காரான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது தணல் போன்ற அந்த நெருப்பு தகதகதகன் தகிக்கும் இல்லையா, அதாவது தணல் அப்படின்னு சொல்லுவாள்ல, நெருப்பு பார்த்தோம்னா அந்த தணல் ரொம்ப சிகப்பு கலரில் இருக்கும். அந்த தணல் போன்ற நெருப்பினை உடைய ஒரு கரித்துண்டுக்கு பேர் தான் அந்த அங்காரான் அப்படின்னு சொல்லி பேர். அந்த பெயர் தான் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். செவ்வாய் என்பவர் தான் இரத்தத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவன் மருத்துவ தொழிலை செய்ய வேண்டும், அறுவை சிகிச்சையினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவன் தினம் தினம் இரத்தத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு ஜாதகத்திலே செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். பூமி வாங்க வேண்டும், ரியல் எஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக பூமிக்கும் செவ்வாய்க்கும் நிறைய தொடர்பு உண்டு இல்லையா? போயிடுவாங்க. அதனால இருந்தது. திருவாதிரை முழு நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். அதுவும் மிதுன ராசியில திருவாதிரை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆர்ப்பாட்டம் அட்டகாசமா இருக்கும். எப்பயுமே அவங்கள அடக்கவே முடியாது. தப்பு நடக்குது, நம்ம மாட்ட போறோம் அப்படின்னா ஆள் காணாம போயிடுவாங்க. அப்போ அந்த மிருகசீஷ நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க மிதுன ராசியில, எப்பயுமே மிருகசீஷனும் செவ்வாயோட ஆதிக்கம். இங்க மூர்க்கத்தனம் இருக்கும், ஆனா மூர்க்கத்தனம் வெளிப்படுத்த மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுனா தன்னுடைய உண்மையான ஒரு இயல்பை வெளிக்கொண்டாம மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா அது ஏற்கனவே உடைப்பட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு மிருகசீஷத்துல. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, தான் எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கமாம யாரெல்லாம் தன்னை வழி நடத்துகிறாங்களோ அவங்க பாட்டு அவங்க வழியில் போயிடுவாங்க. அதனால் இதில் ஆண்களா பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பாலினர்கள் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடிமை மாதிரி போயிடுவாங்க.